ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட இல்லை. இன்னைக்கு லீவு வேற, என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் சிபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணா நண்பா. இந்த ஸ்கேட்டிங்கை நான் வச்சு நீ என்னடா பண்ணுறது? எவனுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்டா. ஸோ இந்த ஸ்கேட்டிங் வேற சரியான இதாகுதுடா. போடா. டேய், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்டா, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, இவனுக்கு சொல்லி கொடுக்குறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நேற்று என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான்ல ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுங்க, வாங்க போய் அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவன் ஞாபகம் வச்சிருக்கானோ இல்லையா, ஞாபகம் வச்சிருப்பான். போய் வாங்க அவனை போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம், அவனுக்கு தெரியாம. வாங்க நம்ம போய் காலிங் பெல் அடிக்கலாம். வாங்க வாங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் தானே உயிர் நண்பன். நேத்து நீ சொல்லிருந்தல ஸ்கேட்டிங் கத்துக்கணும்னு. எங்க ஸ்கேட்டிங்? மறந்தண்டா. எடுத்துட்டு வரா. பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு ஸ்கேட்டிங்ல. இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் கத்து கொடுக்குறேன். எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. பாருங்க, எடுத்துட்டு வந்துட்டா. இந்த ஸ்கேட்டிங் வந்து அட்ஜஸ்டபிள். எப்படின்னா சின்ன காலுக்கும் போட்டுக்கலாம், பெரியவங்க காலுக்கும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்ல அட்ஜஸ்டபிள். இங்கே பாருங்கள், இதில் இந்த நெட்டை அட்ஜஸ்டபிள் பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ இதான் ஸ்கேட்டிங். இப்போ இதில் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பேர் இந்த அட்ஜஸ்டபிள். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற இடம் வந்து இதாங்க நம்மளோட ஸ்கேட்டிங் ஸ்பாட்டு. ஏன்னா நாங்கள் அவ்வளோவும் வில்லேஜில் இருக்கோம், எங்களால் ஸ்கேட்டிங் கிரவுண்டுக்குலாம் போக முடியாது. இதுதான் எங்களோட குட்டி. இப்போ இதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுலேயே நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க நான் இப்போ சிவாக்கு பேலன்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இப்படியே நிற்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நிற்கணும். அப்புறம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படியே பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே விழுவீங்க. ஸ்கேட்டிங் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க. நான் இப்போ சிவாக்கு பேலன்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இப்படியே நிற்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நிற்கணும். அப்புறம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படியே பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே விழுவீங்க. இப்போ சிவா வந்து பேலன்சிங் சேலஞ்ச் பண்ணுவாங்க. நான் கையை விட்டுறேன். இப்ப சிவா கீழே விழுந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதனால செவுத்துல இது பண்ணுறீங்க. நிறைய பேர் கீழே விழுந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பேலன்ஸ் பிடிச்சிக்கோங்க. அப்பயே தடுமாறுறான். ஆனா கொஞ்ச நேரம் நில்லு, கரெக்டா நில்லு, பிடிச்சிக்கோ. இப்போ சிவா வந்து லெஃப்ட் ரைட் சேலஞ்ச் பண்ண போறான். பேலன்ஸ் முடிச்சிட்டா இப்போ லெஃப்ட் ரைட் சேலஞ்ச் பாலை பிடிச்சிட்டு பண்ண போறான். இப்போ வந்து சிவா வாளை பிடிச்சிட்டு பண்ணிட்டாரு. இப்போ வாளை பிடிக்காம பண்ண போறாரு. லெஃப்ட் ரைட் அப்படி லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ சிவா கொஞ்ச நேரம் மூவ் பண்ணுவான். பேலன்ஸ் வச்சு இப்போ மூவ் பண்ணுவான். நல்லாவே மூவ் பண்றான். லைட்டா இது பண்றான். இப்போ சிவா கீழே விழுந்ததை பார்த்துருப்பீங்க. அதனால பாக்ஸ்னா போட்டிருக்கேன். அதில் கரெக்டாக அவன் கால் வச்சு போறானான்னு பார்ப்போம். கரெக்டாக தான் வச்சிருக்கான். கரெக்டாக வைக்கிறான். லைட்டாக அவங்க பாருங்களேன், அவன் கால் லைட்டாக இது ஆகுது. அவன் லைட்டாக அவனுக்கு மனசில் பயம் இருக்கு, கீழே விழுந்துருவோமோன்னு. ஃபியரே இருக்கக்கூடாது ஸ்கேட்டிங் ஓட்டும் போது. இப்போ நாங்கள் ஒய் மார்க் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கும், நீங்கள் பெருசாகவே போட்டுக்கலாம். உங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து. போடுறது கரெக்டாக போகிறான், கரெக்டாகவே போகிறான். இந்த மாதிரி தான் கீழே. இப்போ அவன் கீழே வந்துருப்பான், திருப்பி போகிறான். நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கற்றுக்கிட்டானே. இப்போ சிவா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். சிவா
அவன் நல்லாவே வெல் ட்ரைட் ஆயிட்டான். இன்னைக்கு 1 மணி நேரம் இவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். இப்போ பாருங்களேன் எப்படி அவன் ஹேண்ட் மூவ் பண்ணுறான். ஹேண்ட் மூவ் பண்ணி காமிட்டான். அதோ பாருங்க இப்போ அவன் வேகமாக ஓட்டி காமிப்பான்.